ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே முக்கியமாக 2 மெகா அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பல வருஷமாக போராடிட்டு இருக்க தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாவது, தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சால் பிஎஃப் பிடிக்கிறாங்களே அவங்களுக்கான இபிஎஃப்ஓ ஓய்வூதிய உயர்வு. இரண்டுமே வேறு லெவல் நியூஸு. அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அப்போ தான் முழு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். முதல் அப்டேட் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கானது. உங்களுக்கே நல்லா தெரியும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பல வருஷமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வரணும் தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. இதற்கிடையே அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு தெளிவான விதிகளும் இன்னும் வெளியாகவே இல்லை. இன்னொரு பக்கம் தனியார் துறை ஊழியர்களுக்கு இபிஎஃப் மூலமாக மாதம் வெறும் 1000 ரூபாய் தான் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ஓய்வூதியமாக கிடச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு 1000 ரூபாய்ன்றது எம்மாத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதில் என்ன லேட்டஸ்டான அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்கத்தோட மாநில ஒருங்கிணைப்பாளர் நந்தகோபால் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு தொடர்ந்துருக்காரு. அந்த வழக்கில் அவர் வச்ச கோரிக்கை என்னென்னா, அதில் பார்த்தீங்கன்னா அரசு சொல்கிற அந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை உடனடியாக வகுத்து அறிவிக்க சொல்லணும் அப்படின்னு தான் கோரிக்கை வச்சார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ ஒரு அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அடுத்த 8 வாரத்துக்குள்ளே, அதாவது சராசரியாக பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே தகுந்த பதிலை நீதிமன்றத்தில் கட்டாயம் தாக்கல் செய்யணுன்ட்டு கராராக உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அரசு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்ட்டு இன்னும் 8 வாரத்தில் தெரியும். அடுத்தது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்க, ஸோ எப்படி இதுக்கான ரூல்ஸு கைட்லைன்ஸ்லாம் வகுத்து வெளியிட போகிறாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் சூப்பரான நியூஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி ஊழியர்களுக்கானது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லப்படுற இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு இப்போ மாதம் குறைஞ்ச பென்ஷனாக 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க இல்லையா. அந்த தொகையை இப்போ பல மடங்கு உயர்த்த மத்திய அரசு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, மாதம் வெறும் 1000 ரூபாய் இருந்த பென்ஷனை இனிமேல் 7500 ரூபாய் அதிரடியாக உயர்த்த போகிறாங்களாம். இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த மாதத்தில் வெளியாகும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ விலைவாசி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறந்தனால கண்டிப்பாக பென்ஷனருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த மாதத்துக்குள்ள அறிவிப்பு வெளியாகலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கவங்களுக்கு இன்னொரு செம்ம அப்டேட்டும் வந்திருக்கு. பொதுவாக நமக்கு பிஎஃப் பணம் வேணும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லை. ஆனால் இனிமேல் அந்த கவலையே இல்லை. நம்ம பிஎஃப் தொகையை பார்த்தீங்கன்னா நேரடியாக பேங்க் ஏடிஎம் மூலமாகவே ரொம்ப ஈஸியாக வித்ட்ராவல் பண்ணுற ஒரு சூப்பரான வசதியை அறிமுகப்படுத்த போகிறாங்க. மேபி அதுவும் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வெளியாகலாம் சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான பென்ஷன் விவகாரத்தில் 8 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தனியார் கம்பெனியில் இபிஎஃப் பென்ஷன் தொகையும் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாயை மாறப்போகுது. ஏடிஎம்லேயே பார்த்தீங்கன்னா பிஎஃப் பணமும் எடுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இபிஎஃப்ஓ பென்ஷனை 7500 ரூபாயாக உயர்த்துறது உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்ட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர், நண்பீஸ்.